கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தியான நேரம். சாது சுந்தர் சிங் வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். எத்தனையோ மிஷினரிகள், எத்தனையோ போதகர்கள், இன்னும் எத்தனையோ சிறு சிறு ஊழியர்கள் நம் மத்தியில் இருந்தாலும் சாது சுந்தர் சிங் வாழ்க்கை கொஞ்சம் விசித்திரமாய் இருக்கிறது. நான் அதை பார்க்கும் பொழுது மிகவும் வியப்பில் ஆழ்ந்தேன். அதை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் பார்ப்போம். 1889 ஆண்டு செப்டம்பர் 3 பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ராம்பூர் என்ற இடத்தில் சீக்கிய மார்க்கத்தில் பிறந்த பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர்தான் இந்த சாது. அவருடைய தாயார் தம் மார்க்கத்தில் மிகவும் பக்தி நிறைந்தவராக இருக்கிறார். தன்னுடைய மார்க்கத்தில் தன் மகனும் பக்தியுள்ள சாதுவாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புவாங்க. நம்மளுடைய பிள்ளைங்க நம்ம எந்த மதத்தை பின்பற்றுறோமோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று தானே விரும்புவோம். அதுபோல தான் சாது சுந்தர் சிங்கின் தாயும் விரும்பினார்கள். சிறு வயதிலிருந்தே இந்து மார்க்கத்தின் புனித நூலான பகவத்கீதையை ஆழ்ந்து படிக்க ஆரம்பிக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தி காண வேண்டும் என்ற வாஞ்சையில் வீட்டில் அனைவரும் தூங்க சென்ற பின்பு, அதாவது நித்திரைக்கு சென்ற பின்பு, சீக்கியர்களின் புனித நூலையோ, இந்துக்களின் புனித நூலையோ அல்லது முஸ்லீம்களின் புனித நூலான குரானையோ படிப்பது அவரோட வழக்கம். அதாவது அவரோட ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கு. ஒரு கிராமத்து மிஷின் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிற சுந்தருக்கு தான் முதல் என்ன செய்யுது, கிறிஸ்தவ மார்க்கத்தை பற்றி தெரிய வருது. அதோட தொடர்பு ஏற்படுது. ஒரு தடவை அவர் என்ன செய்ய சொல்கிறாங்க, வேதாகமத்தில் வசனம் வாசிக்க சொல்கிறப்ப அதை பகிரங்கமாக என்ன செய்கிறாரு, கிழித்து எறிகிறாரு. கிறிஸ்தவ மார்க்கத்தை எதிர்க்கும் எல்லா மாணவருக்கும் அவர் தான் என்னது, லீடராக ஆகிறாரு. பின்பு அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு பிரிந்து அரசு பள்ளியில் சேர்ந்து படிக்கிறாரு. தெருக்களிலும் பொது இடங்களே நின்று இன்றைக்கி பிரசங்கிக்கிறாங்கள, அதே மாதிரி அந்த காலத்துலேயும் பிரசங்கி கொண்டிருந்த மிஷினரிகளை மீது என்ன செய்கிறாரு, கற்களை வீசுறது, சேற்றை கொண்டு அடிக்கிறது, கம்பை வச்சு அடிக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு. இவரும் அடித்ததும் இல்லாமல் மற்றவங்களையும் என்ன செய்கிறாரு, அந்த வேலையை செய்கிறதுக்காக ஏவி விடுறாரு. வேதாகமத்தை என்ன செய்கிறாரு, எல்லாரும் முன்னாடியும் தீயிட்டு கொளுத்துவதை அவரோட வழக்கமாக கொண்டு இருந்திருக்கிறாரு. இப்படியே போய்கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படுது. உண்மையான சமாதானத்தை அடைவது எப்படி என்று தனக்குத்தானே நிறைய முறை என்ன செய்கிறாரு, கேள்வி கேட்குறாரு. ஒன்றில் உண்மையான சமாதானத்தை கண்டுபிடிக்க வேணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்யணும், ரயில் முன்னாடி பாய்ந்து உயிரை விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுக்கிறாரு. ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து குளிச்சு விட்டு, கடவுள் ஒருவர் உண்டுன்னா உண்மை எனக்கு என்ன காண்பியும், உண்மையான சமாதானத்தை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி வேண்ட ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த அறையில் என்ன செய்யுது, ஒரு பெரிய ஒளி, பேரொளி வீசியது. அந்த ஒளியின் நடுவில் ஆணிகளால் அடிக்கப்பட்ட அடையாளங்களோட கூடிய கரத்தை காண்பித்து, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறான்னு சொல்லி ஏசப்பா என்ன செய்கிறாங்க, அவர் கூட பேசுகிறாங்க. நான் உன்னுடைய இரட்சகர் அப்படின்னு சொல்லி சொன்ன இயேசுவின் சாயலை என்ன செய்கிறாரு, சுந்தர் தரிசிக்கிறார். அந்த அதிகார வேளையில் தான் கிடைத்த தரிசனங்களில் அவர் என்ன செய்கிறாரு, அதிர்ச்சி அடைந்து சாதுக்கு ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ஆட்கொள்ளுது. நாடி தேடிக்கொண்டிருந்த ஆவிக்குரிய தாகம் என்ன செய்யுது, தனியுது. உடனே வாழ்க்கை முழுவதுமாக மாறுது. நேராக தான் அப்பா கிட்ட ஓடுறாரு. நடந்ததை சொல்லி, நான் இனி என்ன செய்ய போகிறேன், இயேசுவை தான் பின்பற்றுவதாக இருக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. முதல்ல சாது சொன்னதை அவங்க அப்பா என்ன செய்யவே இல்லை, நம்பவே இல்லை. ஏன்னா நம்மளோட மார்க்கம் வேறு, எப்படி இவர் தரிசனம் ஆவார் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா யோசித்துக்கிட்டு இருந்தார். அவர் கிறிஸ்துவை பின்பற்றுவதில் பார்த்த குடும்பத்தினர் அவங்க என்ன செய்கிறாங்க, அதிர்ச்சி ஆகிறாங்க. கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டுவிடும்படி என்ன செய்கிறாங்க, தந்தை குடும்பத்தினரால் வற்புறுத்தப்படுறார். இயேசு மீது அவர் கொண்டிருந்த ஆழமான அன்பு அவரை பிரிக்கவே முடியலை. பொண்ணும் பொருளும் காட்டி ஆசையை தூண்டுறாங்க. நீ அதை விட்டுட்டு வந்துரு, நான் உனக்கு இதெல்லாம் தாரோன். சுந்தர் என்ன செய்கிறாரு, எதை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. தங்கள் விருப்பத்திற்கு கட்டுப்படாதால் அவர் என்ன செய்கிறாங்க, வீட்டை விட்டு துரத்தி விடுறாங்க. வீட்டை விட்டு துரத்தி விட்டோடனே இவர் என்ன செய்கிறாரு, உண்ண உணவு கூட இல்லாமல் பசியோடு வேதனை அனுபவித்து கொண்டிருந்த அவர் எந்த காரணத்தில் இயேசுவை மட்டும் விட்டுவிட அவர் என்ன செய்யவே இல்லை, விரும்பவே இல்லை. மீண்டும் வீட்டிற்கு அழைக்கிறாங்க அவரை. அவர் அங்கிருந்து
வேலைக்காரர் எப்படி தங்க வைக்கப்படுறாங்க, அவங்க வீட்டில் உள்ள வேலைக்காரரோடு அவர் இருக்கிறாங்க. தன் வீட்டில் தனக்கு இருந்த மேன்மை என்ன செய்யுது, பறிக்கப்பட்ட போதும் கூட அவர் அதை குறித்து கவலைப்படவே இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் தனக்கு வந்த துன்பங்களையே மேன்மையாக அவர் என்ன செய்கிறாரு, எண்ணினார். அப்போ சுந்தரை மதம் மாற்றுவது கூடாத காரியம், இந்த சாதுவை என்ன செய்ய முடியல, மதம் மாற்ற முடியலை அப்படின்னு சொல்லி உணர்ந்த அவங்க குடும்பத்தினர்கள் அவரோட சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷத்தை வச்சு என்ன செய்கிறாங்க, அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. விஷம் கலந்த உணவை சாப்பிட்டுட்டு ட்ரெயின் ஏறி ட்ராவல் பண்ணி சுந்தர் எங்கே போகிறாரு, ட்ரெயின்லேயே என்ன செய்கிறாரு, மயங்கி விழுகிறாரு. அங்கிருந்தவர்கள் அவரை என்ன செய்கிறாங்க, மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க. கடவுள் அருளால் தான் இவர் உயிர் பிழைத்தார்னு சொல்லி டாக்டரே அவருக்கு என்ன செய்கிறாரு, சான்று குடிக்கிறார், சர்டிஃபிகேட் குடிக்கிறார். இவர் குடித்த விஷத்துக்கு எங்களால் காப்பாற்ற முடியாது, ஆனால் கடவுள் இவருக்கு என்ன செஞ்சுருக்காரு, உயிர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பின்பு அவர் என்ன செய்கிறாரு, லூதியானாவில் இருந்த மிஷனரிகள் இடத்துல போய் அங்கே இருந்து அவங்க கூட இருந்து வேத வசனங்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறாரு. தன்னுடைய 16வது வயதில் பிறந்த நாள் அன்னைக்கு சிம்லாவில் ஞானஸ்தானம் பெற அவர் தன்னை முழுமையாக கிறிஸ்துவின் பணிக்கு என்ன செய்கிறாரு, ஒப்பு கொடுக்குறாரு. ஒரு கிறிஸ்துவ சாதுவாக மாறி அவர் கையில் வேத புத்தகத்தோடு வெறும் கால்களோடும் கிறிஸ்துவுக்காக எந்த ஒரு மனிதனின் உதவியின்றி தனியாக புறப்பட்டு போனார். என் மீது உள்ள அன்பினால் இயேசு கிறிஸ்து தம்மை தியாகம் பண்ணினார். அதை போலவே நானும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள என்னுடைய அன்பினால் என்னை தியாகம் செய்ய வேண்டும் சொல்லி அவர் என்ன செய்வார், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். தன்னிடத்தில் அன்பு கூர்ந்து தன்னை நேசித்த இயேசுவுக்காக பல நேரங்களிலும் அவர் எதிர்ப்பை சம்பாதித்து உண்டு. பசியினாலும் பட்டினியினாலும் அநேக நாட்கள் அவர் கஷ்டங்களை அனுபவித்தார். பல இடங்களிலே என்ன செஞ்சாங்க, அவரை துரத்தி அடித்தாங்க. காடுகளில் உள்ள குகைகளில் போய் என்ன செஞ்சார், அடைக்கலமான நாட்கள் உண்டு. இமயமலை பகுதிகளில் உள்ள கணவாய் வழியாக பிரயாணம் பண்ணுவது ரொம்ப சவாலான காரியமாக இருந்தாலும் அவர் எப்போது என்ன செய்கிறதில்ல, காலில் காலணி அணிவதே இல்லை, செருப்பு போட்டதே இல்லை, வெறும் கால்களோடு என்ன செய்கிறாரு, நடந்து போய்கிட்டே இருக்கார். அப்படி நடந்து போகும்போது கற்களாலும் அந்த மலையில் உள்ள பனிகளினாலும் கால் கிழிக்கப்பட்டு ரத்தம் வழிந்தோடிக்கொண்டே இருக்குமா. ஒரு முறை ஒரு கிராமத்திற்கு சென்று ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்டு ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்யுது, அந்த இடத்துல கூடுது. பின்பு அவர் இயேசுவை பற்றி அறிவிக்க ஆரம்பித்தவுடன் அங்கே கூடியிருந்தவங்களை அவங்க மீது கடும் கோபம் கொண்டு குருபராம் அப்படின்ற ஒருத்தர் வந்து அவரை வாளால் தாக்கிறார். அவர் கீழே விழுந்து கை கால் முகமெல்லாம் அடிபட்டு ரத்தம் வலியுது. ஆனாலும் அவர் அமைதியாக எழுந்து அங்கே கூடியிருந்த மக்களுக்காக பாவ மன்னிப்புக்காக ப்ரேயர் பண்ணுறாரு. இவர் சாந்தமான செயல் அவரை அடித்தார் பார்த்தீங்களா, அந்த மனுஷரையே என்ன செய்யுது, தொடுது, ரொம்ப ஆழமாக தொடுது. உடனே அவர் என்ன செய்கிறாரு, கிறிஸ்துவை அந்த இடத்துலையே ஏற்றுக்கொள்கிறாரு. ஆபத்து நிறைந்த இடங்களுக்கெல்லாம் தைரியமாக போனார். ஒரு முறை திபெத் நாட்டிற்கு சென்ற சுந்தர் ஒரு சிறு பட்டணத்தில் இயேசுவை பிரசங்கித்து கொண்டிருந்த போது வெளிநாட்டு மார்க்கத்தை பிரசங்கிக்கார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி அவர் என்ன செஞ்சாங்க, கைது செஞ்சதோடு மட்டுமல்லாமல் அவரை நிர்வாணமாக்கி தண்ணீரற்ற ஒரு பெரிய கிணறுல என்ன செய்கிறாங்க, அவரை தள்ளி விட்டு அந்த கிணத்தை என்ன செய்கிறாங்க, கதவு போட்டு மூடிடுறாங்க, மேலே லாஃப்ட் போட்டு மூடிடுறாங்க. அப்போ அந்த கிணத்துக்குள்ளே எப்படி இருக்குது, அழுகிய சடலங்கள், எலும்புகள், துர்நாற்றங்களுக்குள்ளே அவர் என்ன செய்கிறாரு, 3 நாள் உள்ளேயே இருக்கார். அப்பயும் அவர் என்ன செய்யலை, இயேசுவை மறுதளிக்கவே இல்லை. இயேசுவை ஐயோ இனி நான் உங்களை பின்பற்றினேனே எனக்கே இந்த கஷ்டம்னு சொல்லி கூட அவர் நினைக்கவே இல்லை. அந்த வேலையில் கூட அந்த நேரத்தில் கூட இயேசுவை குறித்து அவர் துதித்தாருங்க, ஜெபித்தார். அப்போ 3 நாள் கழித்து நைட்டு கதவு மேலே திறக்கப்படுற சத்தம், அதை உடைச்சி எடுக்கப்படுற சத்தம் கேட்குது. ஒரு கயிறு உள்ளே வருது. அப்போ அந்த கயிறை பிடிச்சி அவர் அந்த கயிறு சத்தமும் கேட்குது. அந்த கயிறை பிடிச்சிட்டு அடையாளம் தெரியாத நபரால் என்ன செய்கிறாரு, தூக்கி விடப்படுறாரு மேலே. வெளியே தன்னை தேவன் தான் காப்பாற்றினார்னு சொல்லி
பின்பு தான் அவர் என்ன செய்கிறாரு, உணர்ந்து கொண்டாரு. தன் சரீரத்துக்கு தேவையான பலனை பெற்றுக்கொண்ட பின்னே 3 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தார் இல்லையா, அப்போ அதெல்லாம் அவருக்கு கிடைச்ச பின்பு மீண்டும் என்ன செய்கிறாரு, ரட்சிப்புக்காக தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக புறப்பட்டு சென்றார். சாது சுந்தர் பலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர் அவரால். சாது சுந்தர் சிங்குடன் சாது சுந்தர் சிங் நேபாளத்தில் சுவிசேஷம் அவரால் என்ன செய்யுது, நேபாளத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போ அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுறது தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் அங்கே சென்று கிறிஸ்துவ என்ன செய்கிறாரு, அவர் பிரசங்கிக்காரு. அவர் கைது செய்யப்பட்டு திருப்பி என்ன செய்கிறாங்க, சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் இருந்து கூட தான் ஊழியத்தை தொடர்றாரு. அங்கே உள்ள குற்றவாளிகள் எல்லாருக்கும், அங்குள்ள மற்ற கைதிகளுக்கு கிறிஸ்துவை பற்றி கூறுறாரு. அப்போ அவரை என்ன செய்கிறாங்க, தனியாக ஒரு சின்ன மாட்டு கொட்டகையில் அடைக்கிறாங்க. அவர் வஸ்திரத்தை, அவருடைய ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு அவரை ஒரு கம்பத்தில் கட்டி வச்சு அவர் மேலே என்ன செய்கிறாங்க, அட்டை பூச்சிகளை விடுறாங்க. அந்த அட்டைகள் அவரோட ரத்தத்தை உரியுது. அப்போ அவர் பலம் குன்றி போயிடுச்சு. அவர்கிட்ட உள்ள பலமெல்லாம் என்ன செஞ்சிச்சு, குன்றி போனது. ஆனாலும் அந்த வேதனையிலும் கூட ஜெபித்து துதித்து கொண்டே இருக்கிறார். உடனே இதை பார்த்த அதிகாரிகளுக்கு அவருக்கு புத்தி இல்லை போல, அவர் மென்டல் போல, என்னமோ ஆகிக்கிட்டு இருக்கு, அவரே என்ன செய்கிறாரு, இவ்வளோ ஒரு பலவீனத்திலையும் புலம்பிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினச்சி அவர் என்ன செய்கிறாங்க, விடுதலை செய்கிறாங்க. பலவீனத்திலும் பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு சென்று என்ன செய்கிறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. இரட்சகராகிய கிறிஸ்துவுக்காக நான் பாடு அனுபவிப்பது ஒரு மாபெரும் மகிழ்ச்சியின் ரகசியம் என்று சொல்லி தனக்கு துன்பம் நேரிடும் பொழுதெல்லாம் சாது கூறுவாராம். கிறிஸ்துவுக்காக அவர் பட்ட பாடுகள் வெளி உலகின் கவனத்திற்கு வருது. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க, இந்த இந்திய அப்போஸ்தலன் மீது உலக கிறிஸ்தவர்களின் பார்வை பதிய ஆரம்பிக்குது. பல நாடுகளிலும் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க ஆரம்பித்துட்டாரு. ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து பின்பற்ற வேண்டும் என்பதே அவர் சென்ற இடங்கள்லாம் கூறி எல்லாரும் அவருடைய அறைகூவலாக இருந்தது. இது அநேகரை கிறிஸ்துவுக்காக செயல்பட தூண்டியது. இலங்கை, மியான்மர், சீனா, ஜப்பான் போன்ற ஆசிய நாடுகள்லையும், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சில ஐரோப்பிய நாடுகளையும் சுவிசேஷத்தை என்ன செய்கிறாரு, பிரசங்கிக்கிறாரு. பிரயாணத்தின் கடிதத்தையும் அதிலே ஏற்படுகிற ஆபத்துக்களையும் உண்மையாக உணர்கின்ற போதிலும் நான் இன்றைக்கு திபெத் நோக்கி பிரயாணம் போகிறேன், ஏனென்றால் என் கடமையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று 1929 ஏப்ரல் 18 தன் நண்பர்களுக்கு எழுதியிருந்த கடிதத்திலே அவர் என்ன செய்கிறாரு, இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார். அவர் திரும்பி வரும் நாட்கள் கடந்து விட்டது, வரவே இல்லை. ஆனால் இன்னமும் திரும்பி வரவே இல்லை. அவர் பிரயாணத்தில் ஒன்று என்ன செஞ்சிருக்கலாம், அவர் மறுத்தி இருக்கலாம், அல்லாட்டி இரத்த சாட்சியாக மறித்திருக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேரோட கருத்தாக இருக்கிறது. சாது சுந்தர் சிங் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார், ஓடிக்கொண்டிருந்தார். சிலுவை சுமப்பதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்பதை தன் வாழ்க்கை மூலம் உலகிற்கு பாடமாக விட்டு சென்றுள்ளார் சாது. கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நாமும் என்ன செய்ய வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். இன்று நாம் அணிகலன்களாக மட்டுமே என்ன செய்துகிறோம், சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை மிஷினர்கள், எத்தனை ஊழியக்காரர்கள் நாம் வேதாகமத்தை மொழிபெயர்க்க கஷ்டப்பட்டு நமக்கு என்ன செஞ்சிருக்கிறது, நம்முடைய கையில் இன்று கிடைத்திருக்கிறது. கிடைத்த வேதாகமத்தை கூட நாம் என்ன செய்ய முடியவில்லை, தினமும் வாசிக்க கூட முடியாமல் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேத புத்தகத்தை மறந்து மொபைலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாமும் கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற உண்மையான உணர்வுடனும் கடமையுடனும் செயல்படுவது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரின் கடமையாய் இருக்கிறது. கிறிஸ்து என்னில் ஜீவிக்க வேண்டும் என்றால் சுயம் என்னில் சாக வேண்டும். ஆம், நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சுயத்தை வெறுத்து கிறிஸ்துவுக்காக இந்த வருகின்ற லெந்து நாட்களிலே சிலுவையை சுமக்க நாம் என்ன செய்ய வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு முட்கள் நிறைந்த வாழ்க்கை தான். நாம் அதில் பிரயாணம் பண்ணும் பொழுது தேவன் நம்ம என்ன செய்வார், ஒவ்வொரு நாளும் நடத்துவார். நாமும் சாது சுந்தர் சிங்கை போல வாழ முடியாவிட்டாலும் ஒரு சிறு அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொண்டு கிறிஸ்தவர்களாக, உண்மை கிறிஸ்தவர்களாக முழு மனதுடன் வாழ ஒப்பு கொடுப்போம். மத்தேயு 5 அதிகாரம் 11 இவ்விதமாக
எழுதப்பட்டிருக்கிறது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 12வது வசனம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இந்த வசனங்களில் என்ன அழகாக எழுதியிருக்கிறது. நம்மளை துன்பப்படுத்தி தீமையான மொழிகளை நம்ம பேல சொன்னால் கூட நம்ம என்ன செய்வோமா, நம்ம பாக்கியவான்களாக இருப்போம் சொல்லி கூட பார்க்குறோம். சந்தோஷப்பட்டு என்ன செய்யணுமா, களி கூற வேண்டுமாம். பரலோகத்தில் நம்மளுடைய பலன் எப்படி இருக்குது, மிகுதியாக இருக்கிறது. இந்த உலக காரியங்களில் உலக விஷயங்களில் நம்ம எப்படி இருந்தாலும் பரலோகத்தில் நம்ம பலன் மிகுதியாக இருக்க வேண்டும். அப்படி தானே நாம் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுபோல் நாம் வாழ முயற்சி செய்வோம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த சாது சுந்தர் சிங்கின் வாழ்க்கை அநேகரை அப்பா உம்முடைய வழியில் வழிநடத்துவதற்காக நீங்கள் செய்யப்போகிற மிகப்பெரிய அற்புதத்திற்காக நன்றி அப்பா. எத்தனையோ நாட்கள் அப்பா நாங்கள் இது கூட தெரியாமல் இருந்திருப்போமே சுவாமி. உங்களுக்காக எவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறாரே அப்பா. உம்முடைய வேதத்தை அறிக்கையிட அவர் எவ்வளவு துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் அனுபவித்திருக்கிறாரே சுவாமி. குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு கூட என் தேவன் உம்முடைய நாமத்தை அவர் அறிக்கையிட வெட்கப்படவில்லையே சுவாமி. நாங்களும் உமக்கு சாட்சியாக நிறுத்த, மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் இருக்க, உலகத்திற்கு ஒளியாய் உப்பாய் ஒளி வீச என் தேவன் நீங்கள் கிருபிச்சீங்க அப்பா. உம்முடைய வேதத்தை நாங்கள் சுமக்க, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க எங்களுக்கு கற்றுக்கொடுங்க சுவாமி. எத்தனை பாடுகளின் மத்தியிலும் அப்பா அப்பா உம்மை விட்டு பின்வாங்காத சாது சுந்தர் சிங் வாழ்க்கையை போல வாழ எங்களுக்கு கற்றுக்கொடுங்க அப்பா. ஆவியானவரே, நீங்கள் எங்களை வழி நடத்துவீங்க என்ற விசுவாசத்திலே நாங்கள் வளர என் தேவன் நீங்கள் கிருபை செய்யுங்க சுவாமி. அநேகருக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்க என் தேவன் நீங்கள் கிருபை செய்யுங்க. அநேகர் மனதில் அப்பா பேசட்டும் அப்பா. பேசுகிறவர் நீர் அப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. மீதியான நேரம் காலம் முழுவதும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.